கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக இந்த செய்தியின் மூலமாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த செய்திகளில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து ஜெபம் என்கிறதான தலைப்பிலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து உள்ள காரியங்களை நாம் கற்று வருகிறோம். ஒரு சில காரியங்களை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக அதே தலைப்பிலே சுருக்கமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்த்த பிற்பாடு அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னைக்கு பார்க்க போறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உபதேசிக்கிறார். 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலை தருவார், பலன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபம் அறை வீட்டுக்குள் இருக்க வேண்டும். நாம் ஜெபிப்பது மற்றுள்ளவர்கள் கேட்க வேண்டும் என்று நாம ஜெபிக்க கூடாது. நம்முடைய சத்தங்கள் மற்றுள்ள நபர்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க சத்தம் போட்டு ஜெபம் பண்ணக்கூடாது என்று நான் சொல்லலை. சத்தம் போட்டு நீங்க ஜெபம் பண்ணலாம், அது தவறு இல்லை. ஆனால் நாம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெப அறையானது தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும், தேவனுடைய பாதபீடமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பாதபீடத்திலே இருந்து ஜெபிக்கிற நாம் அவரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை பார்க்கும்படியாக அறை வீட்டுக்குள் பிரவேசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறை வீடு என்று சொல்லும்போது பாதி வீடு, இல்லைனா ஒரு வீட்டுடைய ஒரு ஓரம், ஒரு முக்கியமான ஆண்டவரை சந்திக்கிறதான ஒரு இடம். ஆண்டவரை பார்க்கும்படியாக, ஆண்டவரோடு கூட பேசும்படியாக தனிமையில் நேரத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. தனிமையான ஒரு அறையில, தனிமையான ஒரு இடத்துல ஆண்டவரோடு கூட தனிமையாக பேச வேண்டும். ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே சொல்லியிருக்கிறார், என்கிட்ட நீங்க கேட்க வரும்போது, ஜெபிக்க வரும்போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, ஆண்டவர் சொல்லுகிறார், அறை வீட்டுக்குள் அவரோடு கூட பிரவேசிக்க வேண்டும், அவரோடு கூட தனிமையில் இருக்க வேண்டும், அவரோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ரகசியங்களை, நாம் மனிதனோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்களை தேவனோடு கூட நாம் தனிமையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையில் ஜெபித்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். அதிகமாக ஆண்டவர் தனிமையில் ஜெபிக்கிறவராக இருந்தார். தனிமையில் ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு கூட நிறைய காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். நம் இருதயத்தின் தேவைகள், வேண்டுதல்கள், பாரங்கள், கஷ்டங்கள், நாம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அனுபவித்து கொண்டிருக்கிற சகிக்க முடியாத காரியங்கள்,
நம்முடைய தோல்விகள், நம்முடைய வெற்றிகள், நம்முடைய வாழ்க்கையில வந்து போனதான வீழ்ச்சிகள் இல்லடா, சில நேரங்களிலே பாவம் செய்திருப்போம். நம்முடைய பாவங்கள், மனிதனோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அநேக காரியங்களை தேவனோடு கூட தனிமையிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் அழைக்கிறார். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். ஆண்டவரோடு கூட தனித்து இருந்து ஜெபிக்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு, உன் கதவை மூடு. அதுல ரெண்டு அர்த்தங்கள் நம்ம எடுத்துக்கிடலாம். ஒன்று, ஒருவேளை நீங்க ஒரு தனி அறையில இருந்தீங்கன்னா அந்த தனி அறையுடைய கதவை மூடிக்கொண்டு, இல்லை என்று சொன்னால் நம்முடைய மனம் என்கிறதான அறை, இந்த உலகத்திலே சுற்றி பாய்ந்து கொண்டிருக்கிற பலவிதமான சிந்தனைகளை கொண்டு வருகிற, பலவிதமான எண்ணங்களை கொண்டு வருகிற, நம்முடைய இருதயத்திலே நம்முடைய சிந்தனையிலே அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் எல்லாம் பூட்டி ஒரு ஓரமாக வைத்து விட்டு, இப்போது உங்களுடைய மைண்டு, உங்களுடைய இருதயம், உங்களுடைய கண்கள், உங்களுடைய முழு அனுபவமும் தேவனுடைய சமூகத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவ சமூகத்திலே தேவனோடு கூட பேச வேண்டும். நாம் ரகசியமாக தேவனுடைய சமூகத்திலே பேசுகிறவர்களாக இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட ரகசிய உறவு இருக்க வேண்டும். தேவனோடு கூட அந்த உறவிலே நாம் வலுப்பட வேண்டும். தேவனோடு கூட நிறைய காரியங்களை நாம் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிறதான பிதாவான தேவன், அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறார். அந்தரங்கம் என்று சொன்னா எங்க இருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு அந்தரங்கமான ஒரு இடம். நாம ஆண்டவரை இந்த இடத்துல தான் இருக்கிறாருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பரலோகம் இருக்கிறது, அது எந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் இருக்கிற இடம் பரலோகம், அவ்வளவுதான். இப்போ ஆண்டவர் இருக்கிற இடத்துல, ஆண்டவர் இருக்கிறதான அதே சூழ்நிலையிலே ஆண்டவரோடு கூட தனிமையில் பேசும்படியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். பழைய ஏற்பாடில் இருக்கிற பரிசுத்தவான்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அநேகர் ரகசியமாக தனிமையிலே ஆண்டவரோடு கூட பேசினார்கள். யாக்கோபு இரவு முழுவதும் பேசினதாக வேதத்திலே பார்க்கிறோம். மோசே 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட பேசினதாக வேதாகமத்திலே பார்க்கிறோம். யோசுவா ஆண்டவரோடு கூட தனிமையிலே பேசினார். அப்படி பரிசுத்தவான்கள் எல்லோரும் தனிமையிலே ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருந்தாங்க. ஆண்டவரோடு கூட பேசும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நமக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் உருவாகும். நம்முடைய இருதயத்தின் பாரங்களை இறக்கி வைப்பதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால அவர்கிட்ட போகிறதுக்கு நீங்க அப்ளிகேஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைன்னா அவர் கூப்பிடுகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்க ஒரு போதகரை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வளர்ந்த பெரிய போதகரை பார்க்கணும் அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் வாங்கணும், முன்னாடியே பதிவு செஞ்சிருக்கணும் இல்லையா? சும்மா போய் பார்க்க முடியாது. சாதாரண போதகர்களை வேணா பார்க்கலாம், வளர்ந்த போதகர்களை நீங்க நினைக்கும் போதெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. எப்ப வேணாலும், எந்த சூழ்நிலை வேணாலும், எந்த இடத்துல வேணாலும், எத்தனை மணிக்கு வேணாலும் அவரை பார்க்க முடியும், அவரோடு கூட பேச முடியும், அவரோடு கூட உறவாட முடியும். அது எந்த இடமா இருந்தாலும் அவருக்கு அது ஒரு காரணம் இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லை. அவர் எந்த இடத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்ணினாலும் கேட்பார். அது எந்த இடங்கிறது முக்கியம் கிடையாது. வேதத்தில் நீங்க பாருங்க, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்க அந்தரங்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். அப்போது அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க உங்களுடைய காரியங்களை ஊழியரிடத்திலேயோ, உங்களுடைய விசுவாசிகளிடத்திலேயோ, இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களிடத்திலேயோ பகிர்ந்து கொள்ளுகிறீங்க, தவறு இல்லை. ஆனால் அதிகமாக தேவனிடத்திலே நீங்க நேரத்தை ஒதுக்குங்க. போதகர்கிட்ட சொல்லிட்டோம், போதகர் ஜெபம் பண்ணிடுவாரு,
இல்லைன்னா இந்த குரூப்ல போட்டு விட்டுட்டோம், அந்த குரூப்ல இருக்கிறவங்க ஜெபம் பண்ணிடுவாங்க, இந்த குழுவில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நாம சும்மா இருக்கக்கூடாது. நீங்க அதிகமாக ஜெபிக்கணும். மற்றவர்களிடத்திலே ஜெபிக்க கூடாது, இல்லைன்னா நீங்க போய் சொல்லக்கூடாது என்று நான் சொல்லல. அதை விட ரொம்ப முக்கியம், நாம எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணுகிற ஜெபம் தேவ சமூகத்திலே போய் எட்டும். அந்தரங்கத்திலே நீங்க கண்ணை மூடும்போது ஒரு அந்தரங்கம், அந்த அந்தரங்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், அந்த அந்தரங்கத்திலே ஆண்டவர் கேட்கிறார், அந்த அந்தரங்கத்தில் நம்முடைய முகத்தை அவர் பார்க்கிறார். நாம் அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்த வேண்டும். நீங்க அந்தரங்கத்திலே ரகசியமாக காரியங்களை தெரியப்படுத்தும் போது வெளியரங்கமாக ஆண்டவர் பதிலை கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 7வது வசனத்தை நாம வாசித்து முடிக்கிறோம். அடுத்த செய்தியில நாம் அதை பார்க்கலாம். ஓகே, 7வது வசனம் பாருங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலைப்பாதியுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பதனால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இந்த காரியத்தை நாம் அடுத்த செய்தியில பார்க்கலாம். ஜெபித்துக் கொள்ளுங்க. தனிமையிலே தேவ சமூகத்திலே நீங்க நேரங்களை அதிகமாய் செலவிடுங்க. தனிமையிலே ஆண்டவரோடு கூட பேசுங்க. தனிமையிலே ஆண்டவரோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்துங்க. தனிமையிலே ஆண்டவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை அதுதான் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த உபதேசம் மிகவும் முக்கியமானது. தனிமையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஜெபியுங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை